ஈரானின் நிலை. போர் ஆரம்பமானது முதல் ஈரானில் பதிவான மிக மோசமான தாக்குதல் தொடர் நேற்றிரவு பதிவானதாக அல் ஜசீரா செய்தி சேவை தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் நகரின் பல இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் நேற்றிரவு பதிவாகியுள்ளன. போர் ஆரம்பமானது முதல் ஈரானில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1255க்கும் அதிகமாகும். வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானியர்களுக்கு ஈரான் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஈரானியர்களின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரின் ஆரம்பத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் சில ஈரானியர்கள் வீதிகளில் இறங்கி சமூக ஊடகங்களூடாக தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் சுமார் 5 மில்லியன் ஈரானியர்கள் வசிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களால் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 486ஆக அதிகரித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் போர் நிறுத்தத்தை கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டில் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணியாக்குவதற்கு தமது நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு ஆதரவு வழங்குமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நிலைமை. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஈரானிய தாக்குதல்களினால் 157 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 112 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் 9 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வாரத்தில் இஸ்ரேலில் 13 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1929 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் நிலை. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நிலைமை தொடர்பில் ஊடக நிறுவனங்களுடனான நேர்காணல்கள், குடியரசுக் கட்சியின் மாநாடு, ஊடகவியலாளர் சந்திப்புகளில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். புளோரிடாவில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ள போதிலும் அது போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக போர் தற்போது பெருமளவில் நிறைவடைந்துள்ளதாக சிபிஎஸ் செய்தி சேவையுடனான நேர்காணலில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தான் எதிர்பார்த்த கால அட்டவணையை விட மிகவும் முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் அங்கு தெரிவித்தார். ஈரானின் புதிய சிரேஷ்ட ஆன்மீக தலைவராக முஸ்தபா ஹமேனி நியமிக்கப்பட்டது தொடர்பில் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி அந்த தீர்மானம் குறித்து தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவின் ஈரான் மீதான நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமானது என மீண்டும் வலியுறுத்தியதுடன் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா விரும்புவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவத்திற்கு ஈரானில் இன்னும் பல இலக்குகள் காணப்படுவதாகவும் அவற்றை ஒரே நாளில் அழித்துவிட முடியும் எனவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்தார். ட்ரம்புக்கு ஈரானின் பதில். போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர்பான தீர்மானத்தை தாமே எடுப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் கருத்துக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது முன்னெடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கைகளை எப்போது நிறுத்துவது என்பது தொடர்பில் தாமே தீர்மானிப்போம் என ஈரான் தெரிவித்துள்ளது. பிராந்தியங்களின் எதிர்காலம் தற்போது தெஹ்ரான் படைகளின் கைகளில் உள்ளது என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே கடற்படையினை பயன்படுத்தி ஹோமோஸ் நீரிணையை கைப்பற்றுவது தொடர்பில் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். அமெரிக்க கடற்படைகள் இந்த பிராந்தியத்திற்கு வரும் வரை ஈரானிய படைகள் காத்திருப்பதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் நிலைமை. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கட்டாரின் ஷேக் தமீன் பின் ஹமாத் அல் தானியுடன் மத்திய கிழக்கு நிலைமை தொடர்பில் தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளார். கட்டாரில் இருந்து வெளியேற எதிர்பார்க்கும் கனேடியர்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக மார்க் கார்னி இதன்போது அவருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரான் நெருக்கடி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தான் தொலைபேசியில் உரையாடியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது ஈரான் நெருக்கடியை தீர்க்க ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முன்வந்த போதிலும் அவருக்கு பதிலாக யுக்ரைனுடனான நெருக்கடியை தீர்க்குமாறு தான் அவரிடம் கூறியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் நிலை. ஆசிய கண்ட மகளிர் கால்பந்து தொடருக்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்த ஈரான் அணிக்கு அந்நாட்டிலேயே தங்குவதற்கு தேவையான விசாக்களை வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணங்கியுள்ளது. ஈரானின் மகளிர் அணியினர் மீண்டும் தமது நாட்டிற்கு திரும்புவது அவர்களுக்கு பேராபத்தாக அமையும் என்பதாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஈரான் இந்த தொடரிலிருந்து வெளியேறியதுடன் அவர்கள் மீண்டும் ஈரானுக்கு சென்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களினால் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல் நிலை உருவானது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் தேசிய கால்பந்து அணியின் 5
5 வீராங்கனைகள் அந்நாட்டில் தங்குவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசா வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட 5 வீராங்கனைகளும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் ஏனைய வீராங்கனைகளுக்கும் தேவைப்படின் விசா காலத்தை நீடித்துக் கொடுக்க முடியும் எனவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிசுடன் கலந்துரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.